அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 11/2/2025 தை மாதத்தின் 29ஆம் நாள், தை கடைசி செவ்வாய்க்கிழமையில் தைப்பூச திருநாள். முருகப்பெருமான் வழிபாடு செய்பவர்கள் காலை எழுந்ததும் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க. முதல் நாள் இரவே நீங்கள் எடுத்து வச்சுட்டு காலையில் ஏஞ்ச உடனே கூட செய்யலாம். காலையில் தான் ஏஞ்சி இதெல்லாம் எடுக்கணும் இல்லை, முதல் நாள் இரவே எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் எரிக்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். என்னென்ன பொருட்கள் எந்த முறைப்படி எரிக்கணும், யார் செய்யலாம் யார் செய்யக்கூடாது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பதிவை தெரிந்து கொள்வதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. நமது சேனல் சார்பாக பணவசியம் உண்டாக பணம் சேர பணவசிய அக்ஷய மூட்டை அப்படிங்கிற பொருளை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க, நினைவாற்றலில் சிறந்து விளங்க பூஜிக்கப்பட்ட ஸ்படிகமணி மாலை, இது ரெண்டுமே இப்போ புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கோம். உங்களுக்கு தேவையானில் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, அதில் 6 பொருட்கள் இருக்குது. அதாவது பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரத்தை பற்றி சொல்லவே வேண்டாம், நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரியும், பண விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பொருள். இப்போ நீங்கள் பார்க்குறது அடுத்தது மிளகு. இந்த மிளகு அப்படிங்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடிய ஒரு பொருள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிராம்பு. கிராம்பு எடுக்கும்போது ஒரே ஒரு கவனமாக எடுக்கணுங்க. எப்போவுமே ஒரு சில கிராம்பு பரிகாரத்துக்கு எடுக்கும்போது கடைசியில் மீதி இருக்கிற கிராம்பு, உடஞ்ச கிராம்பு, அந்த மொக்கு இல்லாத கிராம்பு அதெல்லாம் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கவே கூடாது. மேலே பார்த்தீங்கன்னா அந்த மொக்கு இருக்கணும். அந்த பூ விரிஞ்சு அந்த மொக்கு இருக்கக்கூடிய கிராம்பை தான் பரிகாரத்துக்கு பயன்படுத்தணும். 3 கிராம்பு எடுத்துக்கோங்க, 6 மிளகு எடுத்துக்கோங்க, 2 துண்டு பச்சை கற்பூரத்தை எடுத்துக்கோங்க. அடுத்தது வெட்டிவேர். வெட்டிவேர் முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள். வெட்டிவேரை தவறாமல் எடுத்துக்கோங்க. 3 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, இவ்வளவே தாங்க. இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து உங்கள் வீட்டில் பழைய அகல் விளக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அகல் விளக்கில் போடுங்க. என்னென்ன பொருட்கள் இன்னொரு முறை சொல்கிறேன். கிராம்பு, மிளகு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், பிரியாணி இலை, வெட்டிவேர், இந்த எல்லா பொருட்களையும் ஒன்றாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு சிறிய பழைய அகல் விளக்கு எடுத்து அதுக்குள்ளே வச்சு அந்த பச்சை கற்பூரத்து மேலே நீங்கள் பொறுத்தினாலே போதும். லேசாக ஒரு சொட்டு நெய் ஊற்றிக்கோங்க. அது நல்லா எரியட்டும். எரிய கூட நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம், தவறே கிடையாது. இந்த 6 பொருட்களும் நன்றாக எரிந்த பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சாம்பல் இருக்கும். அதில் நீங்கள் ஜவ்வாது அல்லது அத்தர் ஊற்றி நெத்தியில் பூசிக்கலாம். இதை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம், அல்லது செவ்வாய் கூரை நேரமான காலை 6 to 7, அல்லது மதியம் 1 to 2, அல்லது மாலை 6 to 7, அல்லது இரவு 8 to 9 இந்த பரிகாரத்தை செய்யுங்க. காலை எழுந்ததுமே செய்கிறது ரொம்ப விசேஷம். முடியாத பட்சத்தில் இந்த மற்ற நேரங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான நேரங்களாக தான் இருக்குது. அந்த நேரங்களை செய்யலாம். இதை சேகரித்து ஒரு சிறிய கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கோங்க. தினமே இதை நெத்தியில் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வெற்றி மேலே வெற்றி உங்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் நிச்சயமாக கிடைக்குங்க. அது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட இதை நீங்கள் பூசலாம். யார் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத விளக்காக இருக்கவங்க செய்யக்கூடாது. மற்றபடி சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் யாருனாலும் செய்யலாம். இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன். முருகன் அருளால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். பூஜைகள் அமர்ந்தும் செய்யலாம், இல்லை வீட்டில் ஹாலில் வச்சும் செய்யலாம், நிலைவாசல் அருகில் வைத்தும் செய்யலாம். மொத்தத்தில் சுத்தமான இடத்துல அமைதியாக செய்யணும். ஏதாவது ஒன்று சிந்தனை நினச்சிட்டு செய்யக்கூடாது. உங்களுக்கு பணம் சேரணும், பண தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகணும், பொன்பொருள் சேர்க்கை உண்டாகணும், வண்டி வாகன யோகம் உண்டாகணும், கடன் தீரணும், சொந்த வீடு யோகம் உண்டாகணும், இருக்கிற வீட்டில் வாஸ்து பிரச்சனைகள் இல்லாமல் சந்தோஷமாக குடும்ப நிம்மதியாக இருக்கணும்னு உங்கள் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் மனசுக்குள் நினச்சிக்கிட்டே எரித்து அந்த கறியை சேமரித்து வைங்க. அதை டெய்லி நெத்தியில் வைக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக முருகனின் அருளால் காரிய தடைகள் எல்லாமே நீங்கும், நல்லது நடக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். மகா பெரியவா அருளால் நல்லதே நடக்கட்டும்.